வெல்கம் டு NY கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை காராமணி சுண்டல் ரெசிபி 474. ஒரு கப்பு வெள்ளை காராமணி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு வானலியில் ஊற வச்சு அந்த காராமணியை தண்ணியோடு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். காராமணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி திறந்து மாட்டி நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. காராமணி நல்லா ரெடியாக இருக்குது. காராமணி ஒரு ஃபில்டரில் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அது தனியாக இருக்கட்டும். ஒரு வானலியில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்ட பிறகு ஒரு அரை கப்பு வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. சேர்த்து வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற காராமணியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கலந்து விட்ட பிறகு துருவிய தேங்காயை ஒரு அரை கப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சுட சுட காராமணி சுண்டல் ரெடி. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சுகரை சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.